வெல்கம் டு சேஷாத் வீக். ஜிவி பிரகாசும் சைந்தவியும் விவாகரத்தை பெறப்போவதாக அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இந்த சூழல்ல அவர்களது விவாகரத்து விவகாரம் ரசிகர்களுக்கிடையும் திரைத்துறை இடையிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க. சூழல் இப்படி இருக்க ஒரே பாடலில் வேலை செய்த 4 பேருக்குமே விவாகரத்து நடந்திருப்பதை ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமா துறையில் காதலித்து திருமணம் செய்து கொள்வது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அதே அளவுதான் விவாகரத்தும். பல காலம் சேர்ந்து வாழ்றாங்க என்று எதிர்பார்க்கப்பட்டவங்க சில காலத்திலேயே பிரியறதும், சில காலம் கூட தாங்க மாட்டாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டவங்க பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்றதும் நடந்து கொண்டுதாங்க இருக்கு. அப்படி பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க தான் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஜோடி. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒன்றாக பள்ளியில் படிச்சவங்க. அப்போதிலிருந்து இருவருக்கு இசை மீது ஆர்வம் அதிகம். அதனால இந்த இசைத்துறை அவர்களை காதல் என்ற புள்ளியில இணைச்சு வச்சுச்சுங்க. 2 பேரும் உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளரா வந்தார். சைந்தவி அந்நியன் படத்தில் இடம்பெற்ற அண்டங்காக்கா கொண்டக்காரி பாடல் மூலம் பின்னணி படையாக அறிமுகமானாங்க. இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு அன்வி அப்படின்ற மகள் இருக்காங்க. ஆனா இப்போது 2 பேரும் விவாகரத்து பெற போறாங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைத்த ஏராளமான பாடல்களை சைந்தவி பாடியிருக்காங்க. அந்த பட்டியல்ல நீண்டு கொண்டே செல்லும். அப்படி அவர் ஜிவி இசையில் பாடிய பாடல்களில் முக்கியமான பாடல் தான் மயக்கம் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறை தேடும் இறைவிலை உயிரே எதை தேடி அலைகிறாய். இதனை சைந்தவியுடன் இணைந்து ஜிவி பிரகாஷும் பாடியிருப்பாரு. தனுஷை வச்சு அவரது சகோதரர் செல்வராகவன் இயக்கிய படம் மயக்கம் என்ன கடந்த 2011ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதில் இடம்பெற்ற பிறை தேடும் இறைவிலை பாடலை தனுஷ் எழுத ஜிவி பிரகாஷ் இசையமைக்க சைந்தவி பாடியிருப்பாங்க. அந்த பாடல் பலரது ஃபேவரட். ஆனா இப்போது அந்த பாடலை வச்சு ஒரு விஷயத்தை ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு வராங்க. அதாவது இந்த பாடல்ல வேலை செஞ்ச 4 பேருமே விவாகரத்து பெற்றுட்டாங்க. தனுஷ் தனது மனைவி ஐஸ்வர்யா ராயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றம் ஏறி இருக்காரு. அதே போல செல்வராகவன் முதலில் சோனியா அகர்வாலை திருமணம் செய்து கொண்டு பிறகு விவாகரத்து பெற்றுட்டாங்க. இப்போது இந்த லிஸ்ட்ல ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்திருக்காங்க. இதனை நோட் செய்த நெட்டிசன்கள் இது இவ்வளவு அழகான பாடல், ஆனால் இந்த பாடலுக்கு இப்படி ஒரு சோகமான ஒற்றுமையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.